T20 World Cup 27th மேட்ச் நெதர்லாண்ட்ஸ் பங்களாதேஷ் கடையில் 13 ஜூன் 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நெதர்லாண்ட்ஸ் அகேன்ஸ்ட் நேபாள் ஜெயிச்சாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக தோற்றுருக்காங்க. பங்களாதேஷ் அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா ஜெயிச்சாலும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டாக இவங்களும் தோற்றுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அந்த குரூப்பில் டாப்பில் குவாலிஃபை ஆகிட்டாங்க, நெக்ஸ்ட் லெவலுக்கு போயாச்சு. இந்த ரெண்டு டீமுக்கு இடையில் இன்றைக்கி மோதல் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்கும். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த ரெண்டு டீமில் ஒரு டீம் தான் குவாலிஃபை ஆவாங்க. நெதர்லாண்ட்ஸ் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த ஒரு போட்டி அகேன்ஸ்ட் ஸ்ரீலங்கா மோத வேண்டியது இருக்குது. அண்ட் பங்களாதேஷ் இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா அடுத்து நேபாளோட எளிதாக ஜெயிச்சிட முடியும். அதனால் பங்களாதேஷுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். பங்களாதேஷ் விளையாண்ட ரெண்டு மேட்சுமே சூப்பராக விளையாண்டாங்க. என்ன சொல்லப்போனால் பங்களாதேஷ் சீரீஸுக்கு முன்னாடி அகேன்ஸ்ட் USA தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லைன்னு ஃபீல் பண்ணோம். பட் பவுலிங் பேஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸாக சூப்பராக வச்சுருக்காங்க. அந்த பேஸில் நல்ல பவுலிங் கொடுத்தாங்க. அகேன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு அந்த இடத்துல அம்பையர்ஸோட ராங் டிசிஷன் சில விஷயம் இன் ஃபேவராக அவங்களுக்கு போச்சு. அந்த வகையில் தோத்தாங்கன்னு சொல்லணும். சூப்பர் மேட்சாக அந்த மேட்ச் இருந்தது. இன்றைக்கி இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. நிறைய பேசுவோம். கண்டிப்பாக தொடர்ந்து முழுமையான வீடியோ பாருங்கள். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் அது இல்லாமல் சில இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கிறதுனால உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஐடியாவை ஏற்படுத்திக்க முடியும். என்னோடய டீம்லேருந்து சில மாற்றங்கள் செய்யுங்க. க்ளோஸ் டு ஜியில் போக முடியும். ஃபாஸ்ட் ப்ரைஸ் 1 crore அப்படின்ற மாதிரி எவ்ரி இந்தியா மேட்சுக்கும் கொடுக்குறாங்க இந்த சீரியஸில். அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும், பயன்படுத்திங்க. ஸ்பாட்ஸ் குறைவாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crore 10 crores ப்ரைஸ் பூல் அந்த வகையில் சிறப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க. விஷன் 11 பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ஆப். ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ரெகுலர் கிவ் அவேஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட ஃபேண்டசி ஃபார்மட்ஸ் இருக்குது. அப்படிங்கிற ஸ்பெஷல் எல்லாமே இதில் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஆனஸ் வலைய ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச்சு. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 மேட்ச் நடந்ததுக்குள்ள பேட் ஃபர்ஸ்ட் 1 சேசிங் 1 அப்படின்ற வெற்றி. க்ளவுட் கண்டிஷனாக இருக்குது. எளியாக ரெயின் இருக்கும். மேட்ச் டைமில் ரெயின் இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு இருந்தால் கூட இந்த மாதிரி கிரவுண்ட்ஸில் சில நேரம் பாசிங் சவர் அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி அந்தளவுக்கு மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ் தான் முழுமையான மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 144. இங்கே 152/7 அப்படிங்கிற ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்காங்க. இன்னொரு மேட்ச்சில் பாகிஸ்தான் 135/7 அப்படிங்கிற ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் கிட்டத்தட்ட 150 ரேஞ்சில் தான் ஸ்கோர் வந்திருக்கு. அவ்வளோ எளிதான ஸ்கோர் அடிக்கிற ட்ராக்காக இல்லை அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸில் சொல்லுது. பட் 2 மேட்சை வச்சு டிசைட் பண்ண முடியாது. ஆன் டைமில் ட்ராக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அண்டு இந்த 2 டீம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே அண்டர் ரேட்டட் டீம்ஸ் தான். பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. 2 டீம்ஸுமே ஓரளவுக்கு மீடியம் லெவலில் தான் விளையாடுறாங்க. அண்டர்டாக்ஸ் ரேஞ்சுக்கும் கீழே இறக்கிட முடியாது. இல்லை பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியா, இந்தியா, இங்கிலாந்து மாதிரி டீம்ஸோடு ஒப்பிட்டும் போக முடியாது. அந்த லெவலில் தான் 2 டீம்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு விக்கெட்ஸும் வரும், அதே நேரத்தில் மீடியமான ஸ்கோரும் வரும் அப்படிங்கிற மைண்டில் டீம் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஓவராலாக ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர் பேஸில் அதிகமாக கவர் பண்ணி போகிறது இதில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். பங்களாதேஷ் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது, அப்படியே போவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். டென்சில் ஹாசன், நஸ்முல் ஹுசைன், சாண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. முதல் போட்டியில் சௌமியா சர்க்கரை வச்சு ஓப்பன் பண்ணாங்க வித் டென்சின். மிடில் நஜ்முல் ஹுசைன் வச்சுட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக இந்த கண்டினியூஷன் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. லிட்டன் தாஸ், ஹிரிடாய், சகிப் அல் ஹாசன், முகமதுல்லா, ஜாக்கர் அலி, ரிசார்ட் ஹுசைன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெப்த் இருக்குது. சகிப்பலோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியும். இப்போ ஃபார்ம் பேஸில் இந்த டீமுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹிரிடாயை தான் சொல்லணும். சூப்பரான பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துட்ருக்கார். டஃப்பான ட்ராக்லேயும் இவரோட பேட்டிங் சூப்பராக இருக்குது. பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டார். அது ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 30-40 அப்படின்னு அடிக்கிற அளவுக்கு பெரிய கன்வர்ஷன் ஹிரிடாயிட்ட இல்லை. அது ஒன்று தான் அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த 30 40 40 50 கன்வெர்ட் பண்ணி ஆகணும். அதை பண்ணினா சூப்பரான டிஸ்பிளே அவரால் கொடுக்க முடியும். அந்த டெப்த் இருக்குது, டெக்னிக் இருக்குது, பயன்படுத்தணும், பார்க்கலாம். முகமதுல்லா பவுலிங் பேஸில் சில நேரங்களில் ஓகேன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஃபினிஷிங் பேஸில் பெஸ்ட்டாக இருக்கலாம். பட் ரொம்ப லேட்டாக வரதுனால யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஜாக்கர் அலியோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். நல்ல ஃபினிஷராக கண்டிப்பாக யோசிக்கலாம். ஆனால் அவருமே ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது இங்கே ஃபேண்டசி ஃபார்மெட்டில். ரிசார்ட் ஹுசைன் டீசெண்டான பவுலிங், குறிப்பாக இந்த பர்டிகுலர் டீமுக்கு எகென்ஸ்டான்ற இடத்துல டெஃபினட்டாக லெக் பிரேக் கூகுளி ஒர்க் அவுட் ஆகும். மைண்ட் பண்ணிக்கோங்க. அதில் சக்கீப் அண்ட் ரிசார்ட் ஹுசைனோட அந்த ஒரு அவுட்புட் பவுலிங் பேஸில் பெஸ்ட்டாக இன்றைக்கி இருக்க வாய்ப்பு. டஸ்கின்னு, டென்சில் ஹசைன், சக்கீப் அண்ட் முஸ்டபிஸு சூப்பரான பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. சொரிஃபுல்லோட இன்ஜுரியில் டென்சிம்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் அந்த இடத்த இருக்க பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். சொரிஃபுல் ஓகேவாக இருந்தால் கூட டென்சில் ஹசனை விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. அந்த மாதிரி பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் அவர் போன மேட்ச்சில் கொடுத்தாரு. மெஹதி, சொரிஃபுல், சௌமியா சர்க்கர் அண்ட் தன்வீர் இவங்கெல்லாம் பெஞ்சில் தொடருவாங்க.
நெதர்லாண்ட்ஸ்னு பார்க்கும்போது லெவிட் ஓப்பன் பண்ணுறாரு, நல்ல பேட்ஸ்மேனாக இருந்திருக்காரு. பட் ரீசெண்டாக 2 மேட்ச்சில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. மேக்ஸோட ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு, இவருமே அந்த கன்வெர்ட் லெவலில் குறைவாக இருக்குது. பட் டீசெண்டான பேட்ஸ்மேன், அதில் டவுட்டே கிடையாது. விக்ரம்ஜித் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் சப்போர்ட் பண்ணுறாரு, பேட்டிங் பேஸில் அந்த கன்சிஸ்டன்ட் கிடையாது. சில நேரங்களில் மட்டும் ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. பேஸ்ட்ரி லீடு, எங்கல் பிரெட்டு, எட்வர்ட்ஸு, அதே நேரத்தில் லோகன் வான் பீக், இவங்கெல்லாம் அந்த டீமுக்கு கன்சிஸ்டன்ட் பேட்டராக இருந்திருக்காங்க. நிடமனரும் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் சொல்ல மாட்டேன், மிடில் அவர் இருக்கார். பேஸ்லீடு ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி, குறிப்பாக இந்த மாதிரி வேர்ல்ட் கப் மேட்ச், மல்டிநேஷன்ஸ் மேட்ச்னாவே இவரோட பவுலிங் அவுட்புட்டும் பேட்டிங் அவுட்புட்டும் டீசெண்டாக இருந்து பார்த்துருக்கோம். எங்கல் பிரெட்டு எல்லாத்தோட பெஸ்ட் பேட்டராக இந்த டீமுக்கு தொடர்ந்து இப்போ இருந்துக்கிட்டு இருக்காரு, அதை பார்க்குறோம். அண்டு இன்றைக்கி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால அவரோட பவுலிங் பேஸ்லையும் எதிர்பார்க்கலாமா? ரீசெண்டாக சில ஓவர்ஸும் வீசியிருக்காரு. இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது டிம்பிரிங்கிள் பதிலாக, டிம்பிரிங்கில் பெருசாக யோசிக்க முடியாது, லெஃப்டாக மாத்திராக்ஸ் அங்கே ஆரியன்டட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற ஆங்கிளில் இப்படி ஒரு சேஞ்ச் இருந்தால் அப்போ எங்கல் பிரெட்டுக்கான பவுலிங் வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஆரியன்டட்டு இன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, பிரிங்கிளுக்கு பதிலாக ஆரியன்டட்டை எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. லோகன் வான் பீக்கோட பவுலிங் சூப்பராக இருக்குது, பேட்டிங் பேஸில் நல்லா ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, மைண்ட் பண்ணிங்க. பிவிஎம் சூப்பரான பவுலர், ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு, என்டோரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. லோகன் வான் பீக் அண்டு பேஸ்லீடு என்டோரில் வீசுறதுனால இவர் ஏர்லியாக ஓவர்ஸ் முடிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவியன் கிங்மா நியூ பாலுக்காக வச்சுருக்க ஒரு பவுலர், கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுத்துட்ருக்க. ரைட் ஆம் மீடியம் டீசெண்டான பவுலிங், ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி, ஒரே இடத்துல கரெக்டாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது. அந்த வகையில் சிறப்பான பவுலராக பார்க்கலாம். சில நேரங்களில் இல்லையா ஸ்டடி பண்ணணும்னு நோக்கத்தில் போனால் ஒரு விக்கெட் விழாமல் போகலாம். பட் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு இருக்குது, இங்கே க்ளவுட் கண்டிஷனாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல விவியன் கிங்மா பெஸ்ட்டாக இருந்து பார்த்துருக்கோம், பண்ண முடியும். பங்களாதேஷ் இந்த டீமு பேட்டிங் ஆர்டர்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி இப்படி தான் கொண்டு போவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. சௌமியா சர்க்கரை மறுபடியும் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்களா? அப்படி போனால் வர்ற மாதிரி இருந்தால் டன்சிரி ஹாசனை தான் வெளியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஹசன் சாண்டோ மறுபடியும் டவுன் ஆகிக்க மாட்டார். சில நேரங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம், ஓப்பனிங்கில் நல்லா சக்ஸஸ் கிடச்சிது தான். நம்ம 4ல் வரும்போது அவரோட சக்ஸஸ் கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கு. அந்த பீஸில் மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி மாற மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதனால் டன்சிரி ஹாசன், சாண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே இல்லை. லிட்டன் தாஸ், ஹெரிடாயி, சக்கிபல் ஹாசன் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஜாக்கர் அலி சில நேரங்களில் ஹிட் பண்ணுறதுக்காக மேலே அனுப்பலாம், அவர் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருக்கார் அப்படின்ற அந்த பேஸில். நெதர்லாண்ட்ஸு பேட்டிங் பேஸில் பெருசாலாம் யோசிக்க வேண்டியதில் அதே ஆர்டரில் தான் இருப்பாங்க. மேபி எங்கல் பிரெட்டை முன்னாடி கொண்டு வரலாம். இப்போ பவுலிங் பேஸில் எங்கல் பிரெட்டு கொஞ்சம் அடிஷ்னலாக ஆடாக வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பங்களாதேஷ் சைடு இருக்கனால பவுலர்ஸ்னு பார்க்கும்போது சக்கீப்பு, முகமதுல்லா அண்ட் பாட்டமில் 4 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 6 பவுலர்ஸ் கடையில் பவுலிங் இருக்கும். போன மேட்ச் சக்கீப்புக்கு பெரிய அளவில் யோசிச்சு போகலை. அண்ட் ஃபுல் கோட்டான இருக்க இடத்துல சக்கிபல் ஹாசன் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஓவர்ஸ் வீச வாய்ப்பு இருக்குது. விக்ரம்ஜித் மட்டும் டாப்பில் ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதர்வைஸ் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அதனால் சக்கீப்போட ரோலும் ரிசார்ட் ஹுசைனோட ரோலும் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ரிசார்ட் கூட முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லாகு டன்சிமோட எக்ஸ்ட்ரா டீஸ் அண்ட் வேரியேஷன் நல்லா இருக்குது. அந்த பேஸில் ஸ்லாக் ஓவரில் வரையும் முஸ்டபிஸையும் கொண்டு வராங்க. நெதர்லாண்ட்ஸ்னு பார்க்கும்போது பவுலிங் ஆப்ஷன் நிறைய தான், அதில் டவுட்டே இல்லை. அதில் நிர்மலர்லாம் ரீசெண்டாக பவுல் பண்ணுறதில்ல. இன்றைக்கி எங்கல் பிரெட்டோட பவுலிங் கொஞ்சம் இருக்கும்னு தோணுது. ஆஃப் பிரேக் பவுலிங் இல்லைனா ஃபாஸ்ட் பவுலிங் சைடே போகிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கல் பிரெட்டை கொண்டு வரது நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்குறேன். இந்த மாதிரி ட்ராக்ஸில் கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா சூப்பரான விஷயமாக இதை பார்க்குறேன். அண்ட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல பேஸ்லி லீடு, லோகன் வான் பீக்கு, டிம்பிரிங்கிள் ஓவர்ஸ் குறைவாக தான் வீசுவார். பிவிஎம், விவியன் கிங்மா, டிம்பிரிங்கிளோட ஓவரை தான் எங்கல் பிரெட் சைடு கொடுத்துருவாங்கன்னு தோணுது. ஸ்லாக் ஓவர் பேஸ்லி லீடு அண்ட் லோகன் வான் பீக் சைடு மேக்ஸிமம் போவாங்க. சில நேரங்களில் பிவிஎம் சைடு போகலாம். ஒரு நல்ல பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். பிக் பேஸில் யோசிக்கும் போது ஹை, மீடியம், லோ அப்படின்னு பிரிச்சுருக்கேன். இதில் நஜ்முல் ஹுசைன் சாண்டோ, விக்ரம்ஜித் கூட வந்து விவியன் கிங்மா, எங்கல் பிரெட் இவங்களெல்லாம் கன்சிடர் பண்ணுங்கள். எங்கல் பிரெட் ஆல்ரவுண்டரில் இருந்தால் கூட பவுலிங் பேஸில் இது வரைக்கும் போகாதது. அதே நேரத்தில் இது வரைக்கும் விளையாண்டது டஃப் ட்ராக் அப்படின்ற பேஸில் அவ்வளோவா ஒரு சைடு போகாமல் இருக்காங்க. கண்டிப்பாக இன்றைக்கி கன்சிடரபிள். ஒரு வேளை ஆரியன்டெட் வந்தால் அப்போ எங்கல் பிரெட்டோட பவுலிங் எதிர்பார்க்க தேவையில்லை. ஆரியன்டெட் வராத பட்சத்தில் எங்கல் பிரெட்டு ஹேண்டியாக ஆஃப் பிரேக் பவுலிங் போடுவார். அந்த பேஸில் மைண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆரியன்டெட் வந்தால் அப்போ எங்கல் பிரெட்டை எடுக்க யோசிங்க, ஆரியன்டெட் எடுத்துக்குங்க, அப்படி தான் சொல்லுவேன். விவியன் கிங்மா இனிஷியலாக ஸ்விங் பண்ணுற இடத்துல நல்லா பண்ண முடியும். ஒருவேளை கிராஸோட பிச்சை கொடுக்குறாங்க, ஓவர் காஸ்ட் கண்டிஷனும் அடிஷ்னலாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற இடத்துல கிங்மா பெஸ்ட் அவுட்புட்டாக கொடுக்கலாம். நஜ்முல் ஹுசைன் சாண்டோ ரிசல்ட் பேஸில் இது வரைக்கும் பெஸ்ட் கொடுக்கல. டாப் ஆர்டரில் வரதுனால ஒரு கன்சிடரேஷன். அதே நேரத்தில் நிறைய டைம் நம்ம பவுலிங் பேஸ்லேயே போவோம். இந்த 2 டீம் விளையாடும்போது பவுலிங் பேஸில் போகிறது ஓகேங்கிற மாதிரி சொல்லலாம். இருந்தால் கூட பவுலிங் ட்ராக்காக இருந்தால் கண்டிப்பாக அப்போ யோசிக்கலாம். இந்த ட்ராக்ஸ் இது வரைக்கும் அப்படி தான் நம்பரை சொல்லியிருக்குன்னா கூட இன்றைக்கி பெட்டராக பேட்டிங்க்கு வர மாதிரி தான் நினைக்கிறேன். பார்க்கணும்.
சில டொமஸ்டிக் மேட்சஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்ல ஸ்கோரோட இருந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் 2 மேட்ச் அப்படின்னா கூட அந்த இடத்துல தான் ஸ்கோர் வராமல் இருக்குது. அதில் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். அந்த பேஸில் டாப் ஆர்டரில் வர நஜ்முல் ஹுசைன் சாண்டோ ஓகேவான கன்சிடரேஷன் தான். விக்ரம்ஜித்னு யோசிக்கும்போது டீசெண்டான ஹிட்டிங், ஒருவேளை பவுலிங் டேஸில் விக்கெட் எதுவும் எடுக்கிறாருன்னா அடிஷ்னலாக பார்க்கலாம். சில நேரங்களில் பவுலிங் அடி வாங்கும்போது விக்ரம்ஜித்தோட ஒரு சில ஓவர்ஸ் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துங்க. மோஸ்ட்லி பவுல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கேப்டன் சாய்ஸுக்கு லோகன் வான்பீக்கு, டென்சில் விசன் சக்கீப்பு அண்டு பேஸ்டி லீட், இவங்க 3 பேர்த்தையும் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கும் போது முஸ்டபிஸ் அந்த வேரியேஷனில் எண்டில் விக்கெட் எடுக்க முடியும். இந்த மாதிரி இங்கிலீஷ் பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக டெஃபினட்டாக அவர் நல்லா பண்ணுவார். அந்த ஒரு வகையிலையும் சக்கீப்பு, ரிஷாட் ஹசன் மேட்சப் பேஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. சக்கீப் பேட்டிங் பேஸில் ஃபஸ்ட் பேட்டாக இருந்தால் டெஃபினட்டாக அதுலேயும் ஸ்கோர் பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி பெஸ்ட்டான அவுட்புட்டையும் கொடுக்க முடியும். இன்றைக்கி சக்கீப் சைடு ரிஷாட் ஹசன் சைடு போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் நெதர்லாந்து அப்படின்ற அந்த காரணத்தினால. டீம் பாருங்கள், ஓரளவுக்கு பேட்டிங் பேஸில் இருக்கலாம். நம்ம பவுலிங்கே தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். நியூயார்க்கில் நிறைய இந்த மாதிரி தான் போயிருக்கு. பட் இந்த ட்ராக்குக்கு டிஃப்ரெண்ட்டான அவுட்புட் கூட கிடைக்கலாம். பட் 2 டீம்ஸுமே அண்டர்டாக்ஸ் ரேஞ்சுக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்கனால நிறைய ஸ்கோர் இண்டிவிஜுவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்படி இண்டிவிஜுவல் ஸ்கோர் பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவங்க சைடு நீங்கள் போயிட்டு நிறையமே நீங்கள் பவுலிங் சைடு போகிறது பெட்டராக இருக்கும். இங்கே மேக்ஸ்வெல் ஒரு சில நேரங்களில் பெரிய இன்னிங்ஸ் கொடுத்துருக்காரு. நான் ஃபார்ம் பேஸில் ரீசன்ட் டேஸில் அந்த பெரிய இன்னிங்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கறதில்ல. ஹிரிடாயின் நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அதனால் ஹிரிடாயின் எடுத்திருக்கேன். அந்த இடத்துல இன்னொரு பேட்டர் கூட அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் மேக்ஸ்வோட இருந்தால் ஓகே. அதில் பேஸ்ட் லீடு லோகன் வான்பீக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலையுமே சிறப்பாக பண்ண முடியும். சக்கீப், ரிஷாட் ஹுசைனை கேப்டன் ரேஞ்சுக்கு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பிரெட்டு பவுலிங் பேஸில் ஒரு கன்சிடரேஷன் அந்த இடத்துல நான் அடிஷ்னலாக வச்சுருக்கேன். பேட்டிங்லேயே டீசெண்டாக விளையாடுறது அதில் டவுட்டே இல்லை. ஒரு பாயிண்டில் ஆரியன் டட் வர மாதிரி இருந்தால் அவரை எடுத்துகிட்டு எங்கள் பிரெட்டை வெளியில் வச்சிடலாம் அப்படின்னா யோசிங்க. டீமில் வச்சுருப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. பிரிங்கிள் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரியன் டட் ஒரு நல்ல பிளேயராக பார்க்கலாம் இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும். ரஹ்மான், டஸ்கின் அகமது, சக்கீப் சைடு பவுலிங் பேஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸு ஏர்லி மேட்சஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் அப்படின்ற பேஸில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.